அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதத்தின் நாயகன் பாரம்பரிய முருகப்பெருமான் அவர்களுக்கு நிறைய பெயர்கள் உள்ளன. அவற்றின் முக்கியமான சில பெயர்களுக்கு பெயர் காரணம் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொருளாதாரம் பற்றிய பாரம்பரிய முருகப்பெருமான் அவர்களுக்கு கூறப்படும் பெயர் கடம்பன். கடம்பன் என்பது அழைக்கப்படுவதால் பாரம்பரிய முருகப்பெருமான் அவர்களுக்கு கடம்பா மாலையினை அணிந்தவன் என்பது ஒரு உண்மையான பெயர் பொருளாகும். அதனால்தான் கடம்பன் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்ததாக நம் பாரம்பரிய முருகப்பெருமானை பாவகி என்று அழைக்கப்படுவார்கள். பாவகி என்பது உண்மையான பெயர் காரணம் நெருப்பை, அதாவது அக்னியை உடம்பாக மாற்றி கொண்டவர் என்பது பொருள்படும். தேவசேனாதிபதி என்று நம் பாரம்பரிய முருகப்பெருமானை அழைக்கப்படுகிறார்கள். அதற்கு பெயர் காரணமான ஒட்டுமொத்த தேவர் குலத்தின் தேவர்களுக்கான அனைவருக்குமே தலைவன் என்பது அதன் உண்மையான பொருளாகும். அடுத்ததாக முருகப்பெருமான் அவர்களை வரதன் என்று அனைத்து மக்களும் அழைக்கப்படுகிறார்கள். வரதன் என்பதற்கு உண்மையான பொருள் தன்னை நாடி வரும் நண்பர்கள் அனைவருக்கும் அவர்கள் வேண்டும் அனைத்து வரங்களையும் அளிக்கக்கூடிய இறைவன் என்பது முழு பொருள் ஆகும். அடுத்ததாக நம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களை உமாசுதன் என்று அழைக்கப்படுகிறார். குறிப்பாக நம் உமாசுதன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் பரம்பொருள் உமையவனுக்கு விருப்பமானவன் என்பது இதன் முக்கியமான பொருளாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களை தணிகாசலன் என்று அன்போடு அழைக்கிறார்கள். முக்கியமான காரணமாக கூறப்படுவது தணிகை மலையில் தன்னம்பிக்கை கொண்ட வீட்டிற்கு இறைவன் என்பது அதன் உண்மையான பொருளாகும். அடுத்தபடியாக முருகப்பெருமான் அவர்களை சித்தன் என்று அழைக்கப்படுகிறார்கள். சித்தன் என்றால் அழைக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் ஞானம் அறிவு கொண்ட இறைவன் என்று, சித்திகளை அனைத்தையும் அருள் அளிப்பவன் என்று இதன் பொருளாகும். சித்தர்கள் வணங்கக்கூடிய உண்மையான சித்தரும் முருகப்பெருமான் என்பது இதன் பொருளாகும். அடுத்ததாக நம் பரம்பொருள் முருகப்பெருமான் அனைவரையும் அழைப்பு கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுகிறார்கள். கார்த்திகேயன் என்பதற்கு உண்மையான பெயர் காரணம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு ஆளாக்கப்பட்டு இறைவனாக தோன்றிய முழு உருவம் என்பது இதன் அர்த்தமாகும். இதற்குத்தான் கார்த்திகேயன் என முழு உண்மையாக பொருளாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நம் முருகப்பெருமான் அவர்களை குமரன் என்று அன்போடு அழைக்கின்றனர். பல நூறு ஆண்டுகள் கடந்தும் முருகப்பெருமான் அவர்களுக்கு அருள் அளித்து வருகிறார்கள். அவ்வாறு கடந்து வந்தோம். அவருடைய உருவத்தோற்றல் சிறிதளவு கூட வயது முதல் ஏற்படவில்லை. எப்போதும் அவர் ஒரு சிறிய வயது இளைஞனாக, அதாவது குமரனாக தோற்றமளிக்கும் காரணத்தினாலேயே நம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் குமரன் என்று அழைக்கப்படுவதற்கான பெயர் காரணமாகும். அடுத்ததாக நம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் சிசு வாகனன் என அழைக்கப்படுகிறார். சிகி என்பதற்கு உண்மையான பெயர் காரணம் மயில் வாகனத்தை தன் வாகனமாக கொண்ட மயில் ஓன் என்பது இதன் உண்மையான பொருளாகும். அடுத்ததாக நாம் பாரம்பரிய முருகப்பெருமான் அவர்கள் நம் தண்டாயுத பாணி என்று அன்போடு அழைப்போம். அதற்கு முக்கிய காரணமாக தண்டத்தை தன் ஆயுதமாக உடைய வம்சம் பொருந்திய இறைவன் என்பதற்கு இதன் உண்மையான பொருளாகும். அடுத்ததாக நம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களை சரவண பவன் என்று அன்போடு அழைப்போம். எப்படி அந்த சரவண பவன் என்பதற்கு உண்மையான பெயர் காரணமாக போடும் சரவண பொய்கை ஆற்றில் தோன்றியவன், கங்கை நதிக்கரையில் தோன்றிய உருவம், கங்கை நதி கொண்டி தாளாட்டிய இறைவன் போன்ற பல பெயர்கள் காரணம் உண்டு. அடுத்ததாக நாம் பாரம்பரிய முருகப்பெருமான் அவர்களை முருகன் என அழைக்கிறோம். முருகன் என்று அழைப்பதற்கு முக்கிய பொருளாக எந்த வகையிலும் முதுமை இல்லாமல் இருக்கக்கூடிய அழகும் இளமையும் பொருந்திய அற்புத கடவுள் என்பது இதன் முக்கிய பொருளாகும். அடுத்ததாக நாம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களை வள்ளி மணலான் என அழைக்கிறோம். இந்த வள்ளி மணவாளன் என்பதற்கு முக்கிய பொருளாக பாரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் வள்ளி தேவி அவர்களை திருமணம் செய்ததன் காரணமாக வள்ளி மயில்வாவலன் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக நம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களை சண்முகநாதன் என்று நம் அன்போடு அழைக்கிறோம். இந்த சண்முகநாதன் என்பதற்கு உண்மையான பெயர் காரணம் 6 முகங்களை, அதாவது 6 முகங்களை உடைய இறைவன் என்பது இதன் உண்மையான பொருளாகும். மேலும் முருகப்பெருமான் அவர்களை சுவாமிநாதன் என்று நம் அன்போடு அழைக்கிறோம். அதற்கு முக்கிய பெயர் காரணம்
பாரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு நாதனாய் இருந்து உபதேசித்தவன் என்பது இதன் பொருளாகும். அடுத்ததாக நம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களே அஜாடூரர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். அஜாரூடர் என்பது ஆட்டு வாகனத்தை தன் வாகனமாக கொண்ட இறைவன் என்பது இதன் முக்கிய பொருளாகும். அடுத்ததாக கஜாரூடர் என்பதற்கு முக்கிய காரணமாக பெரிய யானை வாகனத்தை கொண்டவர் என்பது இதன் முக்கியமான பொருளாகும். இவ்வாறு தானம் பொருளும் முருகப்பெருமான் அவர்களுக்கு பெயர் காரணங்களும் பரப்பெயர்களும் அழைக்கப்படுகின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.